மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமகள் உடைச்சா பொன் சட்டி அப்படின்னு வந்து ஒரு அது கருத்தா அது என்னன்னு தெரில. அது வந்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என் வீட்டுக்காரு அவர் உடைச்சா மண் சட்டி, நான் உடைச்சால் பொன் சட்டி. ஆமாம், ஏதாவது நான் வந்து ஒரு சின்னதாக செஞ்சிட்டேன்னா அவ்வளோதான், அதை மூட்டை கட்டிக்கிட்டு அருன்னு அறுத்துருவார். இப்போ அவர் மட்டும் தப்பு செஞ்சால் அதை பற்றி மூச்சே விட மாட்டார். என்னென்னா கரண்ட்டு பில்லு எல்லார் வீட்லேயும் வந்து மழை நேரத்தில் ஓடாது, கொசு கடியில் ஓடும் சில வீட்டில். ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் 900 வந்திருக்கு. இந்த மாதிரி என்றைக்கு வந்ததில்லை. 900 வந்துட்டு. ஏன்னா மாட்டுக்கு ஃபேனு, ஆட்டுக்கு ஃபேனு, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜி, அப்புறம் டிவி ஓடுது. இதான் ஒரு 3 ரூமில் ஃபேனு அப்படி தான் இருக்குது. அப்புறம் வந்து நான் ஃபோனுக்கு சார்ஜ் போட்டேன்னா அதை நிறுத்த மாட்டேன். அந்த சுவிட்சை அதை வந்து ஆன்லேயே இருக்கும். போய் சொருவிக்குவேன். அதுக்கு நிறைய திட்டு வாங்குவேன். அதை பார்த்துட்டு ஆஃப் பண்ணும் போதெல்லாம் என்னை திட்டுவார். அதே போல் அங்கங்கே லைட் எரிஞ்சாலும் திட்டுவார். இந்த மாதிரி கரண்ட்டு பில் ஓடுது, அக்கா மட்டும் 100 ரூபாய்க்கு மேலே எரிக்கிறது இல்லை. உங்கள் அக்கா, ஏன் அக்கா, சொந்த அக்கா 100 ரூபாய்க்கு மேலே ஓடவே ஓடாது. அதுக்கு அங்கே வந்து ஒரு ஏசி மாதிரி தான் அங்கே இருக்கும். அப்படியே அங்கே திட்டா வீடு வயக்காடா, அந்த காற்றடிக்கும். அதனால் வந்து அவ்வளோதான் ஃபேன் போட மாட்டாங்க. இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது எங்கள் அக்காட்ட. டிவி மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் அது 100 ரூபாய்க்கு எரிக்குது, நான் மட்டும் 900 ரூபாய்க்கு எரிக்கிறேன்னு இதை ஒரு மூட்டை கட்டிட்டு வம்பளப்பார். என்ன பண்ணுறது? வந்து காசு அவருக்கு வேலை இருக்கும்போது அதெல்லாம் யோசிக்க மாட்டார். அவர் சம்பாதிக்கிற காசில் சாமான் சட்டு, மளிகை சாமான் எல்லாத்தையும் வதன்னு வாங்கிட்டு வந்து போட்டுருவார். ஆனால் அது இல்லாதப்போ தான் அந்த ரொம்ப ஒரு மாதிரி அது எப்படி சிக்கனம் பிடிக்கணும். நீங்கள் வந்து இவ்வளோதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணுற, இப்படிலாம் பண்ணுற, வந்து கஷ்டப்படுறத புரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு திட்டுவார். அதான் சின்னதாக நம்ம பண்ணுறது அவங்களுக்கு பெருசாக தெரியும். அவங்க பண்ணுறது மட்டும் ஒன்றும் இல்லை. இது மாதிரி இல்லாதப்போ தான் அதெல்லாம் யோசிக்க வரும் போல இருக்குது. அதே போல் நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு பொருளை கொடுக்குறோன்னு வச்சிங்களேன், இந்த ஊருக்குள்ளே எல்லைக்குள்ளே எந்த பொருளும் கொடுக்கக்கூடாது. நம்ம கஷ்டமாக இருக்குன்ட்டு ஏதாவது நம்ம விற்கலான்னு தோணுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து ஆர்டர் போடுவாங்க பாருங்கள். அந்த பொருள் வாங்கினா ஆயுசுக்கும் அவங்களுக்கு போய் வேலை பார்க்குற மாதிரிக்கு ஆர்டர் போடுவாங்க. என்ன, இப்போ நான் மிஷின் கொடுக்கலான் இருந்தேன். அதுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரு சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் தான் வந்து சீர் பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. இப்போ வந்து கடையில் கொடுத்தா 3 வருஷம் 4 வருஷம் கேரண்டி. இது வந்து அவங்க சீர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம செகண்ட் ஹேண்டில் வைக்கும்போது நம்ம விற்கிறதோடு சரி, தச்சு நல்லா பார்த்து நல்லா ஓடுதான்னு பார்த்து தான் கொடுப்போம். அதுக்கப்புறம்லாம் அவங்க வீட்டுக்கு போய் நம்ம போய் சும்மா சீர் பண்ணுவோமா? இது ஏதாவது அர்த்தம் இருக்காங்க? யாருக்கு வாங்கினாலும் கொடுத்தாலும் அதோட அதை முடிச்சுக்குவாங்க. அப்புறமா ரொம்ப ரிப்பேர்னா கடையில் தான் கொடுக்கணும், மெக்கானிக் தான் வந்து சீர் பண்ணணும். நான் வந்து என்னை கூப்பிட்டாங்க, சரி வழக்கத்துக்கு நம்ம போய் ஒரு வாட்டி நூல் சிக்கிட்டா எடுத்து கொடுப்போம்னு வச்சுங்க. அதே வேலையாக ஒரு ஜாமானை வாங்கிட்டோன்னு வச்சுங்க. உங்கள்கிட்ட தான் வாங்கினேன், இப்போ தைக்கவே மாட்டேங்குது, தைக்கவே தெரியாதுன்னு வச்சுங்களேன். அவங்க போட்டு மிஷின் அந்த பாபின் கேஸுக்கு அடியில் ஒரு இது இருக்கும், நூல் போடுறது, அது போய் தைக்க தெரியாமல் தைச்சிட்டாங்கன்னா அது உள்ளே போய் நல்லா டைட்டாக சுற்றி அது சுத்தமாக வீலெல்லாம் ஓட முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும். மெக்கானிக்கால் தான் அதை எடுக்க முடியும், சரி பண்ண முடியும். அந்த நூலெல்லாம் எடுத்து அதை ஓட விடுறது ரொம்ப, அப்புறம் லூப் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ரொம்ப ஒரு ரிஸ்க் பிடிச்சது தைக்கிற வேலையை. பெடல் போடணும், ஒரு ரிவைனிங் அடித்தோம்னா அந்த நூல் சிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அது வந்து அது மாதிரி பேசுனா யாருக்கு தான் இப்போ பொருளை கொடுக்க தோணும், அந்த மாதிரி பேசுகிறாங்க. அதே போல் நான் வந்து ஆட்டை ஒரு ஆள்கிட்ட கொடுத்தேன். இப்படி தான் என் பேரே வச்சுட்டாங்க அந்த ஆட்டுக்கு. அது வந்து ஏணி மாதிரி இப்படியே வெளியிலலாம் ஏறுது, ஒரு மாதிரி அடங்காப்படாரியாம். அது எப்படி சொல்கிறதுன்னா எனக்கு தெரியாது. ஆடெல்லாம் அது செய்யலாம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா அது என்ன அர்த்தம் அப்படிலாம் சொன்னாங்க. அதாங்க, ஒவ்வொரு பொருளையும் கொடுக்கும்போதும் இந்த ஏரியாவிலே கொடுக்கக்கூடாது. எங்கேயாவது எட்ட கண்ணுக்கு தெரியாமல் கொடுத்துடணும். அப்போ தான் அவங்களும் சொல்கிறதுக்கு வேலை இல்லை, நம்மளும் வந்து அந்த பொருளை கொடுத்துட்டு அதை பார்க்கவும் போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இது எல்லாருக்கும் உண்டா என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. எழுதியிருக்கும் உங்களுக்கு நெத்தியில், இழிச்ச வாயி இவளை இப்படி தான் கேட்கணும் பண்ணணும். அப்புறம் ஒரு பொருளை நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் 3500 500 ரூபாயும் குறைச்சாச்சு. 3 ரூபாய் ரவுண்டாக கொடுத்தா தான் நம்மளுக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும்.
அதுலேயும் ஒரு இரநூறுவாயா அவங்களுக்கு வந்து ஆட்டோ பாஸ் வேணுமா, அதுக்காக அதில் 200 100க்கெல்லாம் ஒரு பிசிற வேண்டியது. ம் ஏ பெரிய ஏதாவது ஒரு செலவு காசு போகும், அதெல்லாம் தெரியாது. இந்த ரொம்ப நம்ம சொல்லி அதை கேட்டு நம்ம விற்க போகிறோம்னு வச்சிங்களேன், அந்த 100 200 ரொம்ப பிசுறுவாக பாருங்களேன், அவ்வளோ கடுப்பாக வரும். என்ன பண்ணுறது, இப்படிலாம் இருக்காங்க. அதை நம்ம கேட்க போனோம்னு வச்சிங்களேன், இது அவங்களே பார்த்தாலும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு போட்டோம். ஏன்னா மனசு ரொம்பையும் இந்த மாதிரிலாம் பேசுகிறத பார்த்து டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறது, சொல்ல முடியல. இது நிறைய பேருக்கு அது மாதிரி சூழ்நிலை இருக்கும், சொல்லிக்க முடியாது. அதனால் சொல்கிறேன், மனசில் உள்ளதை சொல்கிறேன். எந்த பொருள் வாங்கினாலோ கொடுத்தாலோ பக்கம் பக்கம் அக்கம் பக்கம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. எதுவுமே கொடுக்கக்கூடாது. எட்ட தூக்கி போடு, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்ட கொடுத்த ஒன்று குடஞ்சிக்கிட்டே இருப்பாவும். எது கொடுத்தாலும் நொட்டை தான். நடந்ததா இல்லையா, கமெண்டில் சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் உம்முன்னு இருக்க வேண்டியது, லைக்கை மட்டும் போட வேண்டியது. சொன்னால் தான் அதுக்கு வந்து ஒரு இது இருக்கும். ஒன்றுமே சொல்லாமல் போனால் என்ன அர்த்தம்? நல்ல கமெண்டுக்கு நான் பதில் சொல்லுவேன், எனக்கு பிடிக்காத கமெண்டுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேங்க. ஓகே, பாய்.